எருமசாணி அப்படிங்கிற ஒரு பேஜ்ல இருந்து விஜயகுமார் அப்படிங்கிறவர் வந்து ட்ரெண்ட் ஆகியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவருடைய ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதுல இருந்து நிறைய வெப் சீரீஸ், அப்புறம் வந்து அவர் பண்ற குட்டி குட்டி வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு நக்ஷத்ரா அப்படிங்கிறவங்க கூட வந்து கல்யாணம் ஆச்சு. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு கீழே வெப் சீரிஸும் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு வந்து ஒரு பொண்ணு வந்து அதுவும் நடுராத்திரி 2 மணிக்கு மேல வந்து ஒருத்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுவும் இந்த விஜயகுமார் நக்ஷத்ரா இந்த தம்பதிகளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் தரமான உணவு எனக்கு கொடுக்கவே இல்லை, இவ்வளோ கேஷ் தரேன்னு சொன்னாங்க, ஆனா அந்த கேஷும் எனக்கு கொடுக்கல, இவங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு, என்ன ரொம்ப தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை முன் வச்சுட்டே இருந்தாங்க. மலையாள நடிகையான அனுகிரகாவை பத்தி நக்ஷத்ரா ஒரு வீடியோ போட்டு வெளியிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க வந்து இன்னொருத்தரோட இருந்து பேசியிருக்காங்க, அவர் வந்து யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு விஷயத்தை பரப்பியிருந்தாங்க. இப்ப அனுகிரகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கூட இருந்தது அப்பாவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், நீங்க ஏன் அதை கொஸ்டின் பண்றீங்க, யாரா இருக்கணும் அப்படிங்கறத நான் தான் உங்ககிட்ட சொல்லணும், நீங்க அதை வந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பேசியே வந்து உங்களுடைய நிலையை நீங்க வந்து தரம் தாழ்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு நீங்களே உங்களுடைய வாயால நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா, இவங்க நடிச்ச ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து எந்த விதமான ஒரு விஷயமும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான். இவங்க அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுனால இவங்களுக்குமே வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் மெயின் ரீசனா இருந்திருக்கு. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வெளியே வரும்பொழுதும், ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்த பேமெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இவங்க முன் வச்சிருக்காங்க. இதுக்கு சட்ட ரீதியாக வந்து இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியும் அனுகிரகா கேட்டிருக்காங்க.